நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நரிப்பூர் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த நரிப்பூரில் வந்து நம்ம சதாம்பரோ எல்லாரும் வந்து மீன் பிடிச்சோம் ஒரு நேரம். இப்போ கடைசியாக வந்து பாயண்ண நம்ம தலை நான் 3 பேர் மட்டும் வந்திருக்கோம் நைட் ஃபிஷிங்க்கு. சாயந்தரம் நேரத்தில் மீன் பிடிச்ச காட்சிகள் இப்போ உடனே அடுத்து வரும். நான் ஒரு 2 மீன் பிடிச்சேன். நம்ம பாயண்ண ஒரு பாறை பிடிச்சிருந்தாங்க. அடுத்து இன்னொரு நண்பருமே பாறை பிடிச்சிருந்தாங்க. அதை லேசாக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அவங்க சட்டை எல்லாம் பண்ணாங்க, அதனால் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சாயந்தரம் அடிச்சிருக்கு. நம்ம நைட்டு போட்டு பார்ப்போம், நைட்டு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி காலைல செக்ஷனும் பார்ப்போம். காலைல செக்ஷனில் எதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பாறை மீன் கிடைக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடே தூக்கு 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 வந்துட்டானா? அந்த வர்றேன் சரியா இருக்கு. பெருசோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதான் விஷயம் இப்போதைக்கு. நைட்டு எல்லாம் ஒரு 300 கிராம் சைஸ் தான் அடிக்குது. இந்த 2 யாருக்கும் பிடிச்சி கொடுங்க. 2 போனி பண்ணியாச்சு. தூண்டில் மீனவன் தூத்துக்குடியா? தூத்துக்குடி மீனவன், தூத்துக்குடி தூண்டில் மீனா, தூத்துக்குடி தூண்டில் மீனா, தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறாங்க. என்ன என்னாச்சு? அடிச்சு தானே இருக்கு. இல்லை எடுத்துட்டு தான் இருக்கேன். பாய் எனக்கு அடிச்சுட்டு ஒரு மீன். என்னண்ணே பையன் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெல்ல வரட்டும். அவன் மீன் வந்தா சரி. வாடா 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 வாடா. இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரிய மாட்டேங்கண்ணே. வந்துட்டாயா? தூக்கி போடு. சமட 2 முள்ளு ஒரே இடத்துல உட்கா பைக்கிறான். எங்க பாருங்க, தெரியுதா? ஒரே இடத்துல என்னண்ணே எப்படி செம்மன வசமா விழுந்துருக்காட்டி. அடுத்து ஒருத்தர அடிங்க, வெளுங்க. லைட் வேற ஃபைட் ஆகிட்டு இருக்கு, வெளுத்து விடுங்க. இல்லை இங்கே தண்ணியில் இருக்கட்டும், தண்ணியில் போட்டு அந்த இருக்கு. சரி இல்லை, ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நீந்த விட்டு கொஞ்ச நேரம் உயிரோட கிடக்கலாம்ல. செம, எல்லாமே சைஸ் மீன் தான். அடிக்கண்ணே வீடியோ எடுங்கண்ணே. போகாது மறுபடியும் திரும்பி பிடிச்சிக்கிறோம். மீனை பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. இப்போ தான் பிடிச்சது. நம்ம நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி தூண்டில் மீனவன் அவங்க வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து இங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. மாஷா அல்லாஹ். பாருங்க திருக்க தானே மீன் தானே. நான் தானே சவுண்டு கேட்டுச்சு தல. வந்துட்டா ஓடுதானா? ஒன்றும் தெரியலையோ, உங்களை தான் கட்டல. ஓடுது லோட் பண்ணுங்க. ஓடிச்சு, சவுண்டு கேட்டு தான் வந்தேன், அதான் உங்களை கூப்பிட்டேன். லைட் அடிக்கல, பார்த்து படுத்தான். லைனை மட்டும் பிடிச்சி தூக்குங்க. இருங்க இருக்கு. என்ன லைனை பிடிச்சி தூக்குங்க. ஒரு வழியா தூக்கியாச்சு. ராடு கீழே விழுந்துட்டு. ராடகா பாத்துங்க. சைஸ் 5 கிலோ இருக்கும் போது அத்துட்டு சைஸ பாருங்க. காலில் முள்ளு இருக்கு. எங்க இருக்கு முள்ளு? எவ்வளவு பெருசு
தூக்கிட்டா. 7 கிலோ இருப்பானா? 5 கிலோ இருக்கும். 5 கிலோவா இருக்கும். 5 கிலோ இருக்கும். அண்ணா அங்க போயிட்டாங்க, ராட போட்டு போயிட்டாங்க. நான் சவுண்ட் வந்துட்டு இருந்தேன், உங்களை கூப்பிட்டேன். டிராக் சவுண்ட கேட்கணும். டிராக் இழுத்துச்சு. இங்க வாருங்க. ஏடோ சபட எப்பா வித்தியாசமா இருக்கு. இது பேர் என்னதுனே? என்னென்ன இருக்கு? இது வாழை காணோம், வாழை கம்மியா இருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல? என்ன இது முள்ளு எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு மொத பதிவு நண்பா. நைட் ஃபிஷிங்ல திருக்க. இங்க பாருங்க. ஜாக்க 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 ஜாக்க. சூப்பர். வாயை பாருங்க எவ்வளவு பெருசு இது. பையனே சாதிச்சிட்டோம். பரவாயில்ல, சாதிச்சிட்டோம். இன்னத்தர அடிக்க போகுது. சரி, அடுத்ததான் மீன் அடிக்கிறோம் பாப்போ. இறைய வந்து கனவா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல முள் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல, பாப்போம். வெளியே எடுத்து போட்டுக்கணும். சொல்றா எப்படி இருக்கான் பாருங்க. இதுல கிரு 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 கிரு. சூப்பர். அழகு. அடுத்து பாத்தீங்களா? நண்பா, நம்ம பிடிச்ச திருக்கையில் குட்டி இருக்குது. அந்த குட்டியை மட்டும் நம்ம காப்பாற்றி உள்ளே விட்டுருவோம். ஏன்னா நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு. அந்த குட்டியை காப்பாற்றி உள்ளே விட்டுருவோம். இந்த வருது பாருங்க, நம்மளோட சேனலில் முதல் பதிவு. ஆமாம், ரசம் வந்துட்டான். ஆமாம், இன்னும் இருக்கான், இன்னும் 2 இருக்கான். சூப்பர். தலை எப்படி கீழே கீழே அவனை எடுக்க முதல் அனுபவம். முதல் அனுபவமா? இந்த இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. போடி இந்த அடுத்தது அவ்வளோதான். அட சக்க. இன்னும் ஒருத்தர் இருக்கான். ஒருத்தர் இருக்கான். இந்த 4 குட்டி பெத்த மகராசி. என்ன ஏதோ உடனுமே. ஆமா, உள்ள விட்டுருங்க. இந்த நம்ம ஒரு உயிரை எடுத்தோம்னா 4 உயிரை காப்பாற்றி விட்டுருவோம். நம்மளால முடிஞ்சது என்ன, 4 உயிரை காப்பாற்றி தான் வர்றோம். தண்ணியில் போட்டோன்னே ஓடிடுவான். 2 மிச்சம் அழகா ஓடிடுவான். 4 குட்டி. அதாவது நான் ஒரு மீனை கரையேற்றினேன், தலை வந்து 4 குட்டியை காப்பாத்துறாரு. பிரசவம் பார்த்தாங்க நான் தான். ஆமா, அந்த முதல் இது உங்களுக்கு தான். இருக்கைக்கு முதல் பிரசவம். ஆமா, நம்ம சேனல்ல முதல் பிரசவம். விடுங்க 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 விடுங்க. தண்ணி வருது. வரட்டு வருங்கண்ணே. சூறா போயிடும் நண்பா. இதில் விடுங்க. போயிட்டான். இன்னும் அடுத்த ஆளை வரட்டும். நல்ல ஆளா வருது. வாங்க வாங்க விட்டுருங்க. 2 இல்லைங்க இல்லைங்க, ஸ்லோவா இல்லைங்க. எடுத்துடுவாங்க. ஆமாம், சரியான சைஸ்ண்ணே. சரியான சைஸ் குருவில் நண்பா. ஒரு சரியான சைஸ் குருவில். பூச்சி கண்ணில் வந்துருச்சுண்ணே. பூச்சி கண்ணில் வந்துருச்சு. ஐயோ பாருங்க, கரெக்டாக வாயில பூக்க. செமனை அன்னைக்கு சரியா தெரிய மாட்டேதுண்ணே வீடியோ. சரி சரி, ரைட் அவுட் கட் பண்ணுங்க. பாயனுக்கு பாறை. வாங்கினே. கிளப்புங்க. அந்த 300 கிராம தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான். இந்த வாரான்ல எப்படி வருது பாருங்க. இங்கே எம்மா 6 போருமா இல்லை பாருங்க. பா அடிச்சாகப்பா. பாறை வந்து விட்டது. காலை விடிவிட்டது அப்படின்ற மாதிரி பாறை விடிவிட்டது. ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆமாம், இப்போ தான் பாறை பிடிக்கும். பாறை எங்கிட்டையும் இறக்கம் கிடையாது. என்னமோ அதிசயமாக இன்னைக்கு கடிச்சிக்கிட்டு இருக்குது. சூப்பர்ண்ணே. இந்த தண்ணியில் போடுங்கண்ணே. என்ன இந்த தண்ணியில் போடுங்கண்ணே. தூக்கி எரிஞ்சிடாதீங்கண்ணே. என்கிட்ட அதில் போடுங்கண்ணே. போடு. பாடு உயிரோடு கிடப்பான் அதில். எப்படி நமக்கு அங்கங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. தலைக்கு சிக்கு உள்ள மாட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம்.
நாங்கள் தான் அடிச்சுதா? இன்னைக்கு நம்ம டீமாக வந்து ஒரு 3 பேர் வந்திருந்தோம். நம்ம தலை, பாயண்ணன், நான் 3 பேர் வந்திருந்தோம். 3 பேர் வந்து சாயந்தரம் மீன் அடித்தோம், பார்த்துருப்பீங்க. ஒரு 3 மீன் பிடிச்சோம். நான் 2 மீன், பாயண்ணன் ஒரு மீன் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபிஷிங்கில் வந்து நம்ம தலை வந்து ஒரு குருவலை, அப்புறம் நம்ம பாயண்ணன் ராட்டில் நம்ம இறத்தொண்டி போட்டுக்கிருந்தோம். அப்போ ஒரு திருக்கு அடிச்சுது, அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக காலையில் வந்து ஒரு பாறை அடிச்சுது. அவ்வளோதான், மீன் ஆக்டிவிட்டி அவ்வளோதான் இல்லை. இப்போ உள்ள தற்போதைய நிலைமைக்கு இந்த மீன் அடித்ததே எங்களுக்கு பெரிய விஷயம். நான் எங்கிட்ட இல்லாமல் சுற்றி ஒரு மீன் கூட கிடையாது. நரிப்பையூரில் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சந்தோஷம்தான். இந்த மீனை நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ராடெல்லாம் எடுக்கலை, இன்னுமே கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். வீடியோ முடிக்கிற தருவாய்க்கு வந்துட்டோம். வேறு ஒன்றும் அடிக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. பாருங்கள், ஒரு திருக்க பூக்க பெங்க விழுந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே. அதுக்கப்புறம் ஒரு 4 பாறை, ஒரு குருவலை. இந்த குருவலை எடுத்துக்கிட்டுங்க. குருவலை நல்ல சைஸ், உங்களுக்கு பார்க்க சின்னதாக தெரியலாம், நல்ல சைஸ், சூப்பர் சைஸ். இந்த பாறைக்குள்ளே வந்து போட்டிருக்காரு. குருவலை எப்படி பார்த்தாலும் ஒரு 1 கிலோ குறையாமல் இருக்கும். நல்ல சைஸ் குருவலை. இந்த குருவலை, பாறை, திருக்க 3 ரக மீன் இன்றைக்கி பிடிச்சிருக்கிறோம். நல்லாவே இருந்துச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு ஸ்பாட்டில் போய் மீன் பிடிக்கிற மாதிரி பதிவுகள் விடுவோம். பாய்.